ஆனந்தி வணக்கம். 13ஆம் தேதிக்குள்ளாக விஜய் தன்னுடைய அரசின் மீதான பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற நிபந்தனை என்ற உத்தரவு தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் விதித்திருந்தார். இந்நிலையில்தான் நாளைய தினம்தான் 13ஆம் தேதி, நாளைய தினம் சட்டமன்றம் கூடி தற்போதைய அரசுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு நாளை நடைபெற இருக்கின்றது. நாளை நடக்க போவது என்ன? பெரும்பான்மை விஜய் நிரூபிப்பாரா அல்லது என்ன ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்பதை பற்றி தான் நாம் தற்போது பிரதானமாக எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில், நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விஜய் பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அரசு அமைத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மிக முக்கிய தேவையாக இருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட மிக முக்கிய தேவையாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம், ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றார். அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தோல்வியடைந்தார். 83,375 சீனிவாச சேதுபதி தாவேகா வேட்பாளர் பெற்ற வாக்கு. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் 83,374, அதாவது ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தோல்வியடைந்தார். இதில் சில முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி இந்த வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் அல்லது மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு விசாரணையில் தான் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு 107 என்ற எண்ணிக்கை இருக்கின்றது, அவர்களுக்கு மட்டுமே. தற்போது ஒரு எண்ணிக்கை குறைந்திருப்பதால் தமிழக வெற்றி கழகத்துக்கு 106, அதிகாரப்பூர்வமாக தற்போதைய வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகம் 106 என்ற எண்ணிக்கையை தான் அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மொத்தம் பெரும்பான்மைக்கு 118 என்பது தேவை. அப்படி இருக்கும்போது 106 என்பது தற்போதைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு காங்கிரசுடைய ஆதரவு இருக்கின்றது. 106 என்பது தமிழக வெற்றி கழகத்தின் எண்ணிக்கை. அதுபோக காங்கிரசுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது 111. அதுபோக 3 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, சிபிஐ, சிபிஎம் என 3 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மொத்தம் சேர்த்து 6, 117. அதுபோக இந்திய யூனியன் முஸ்லிம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்படி என்றால் 119 வருகிறது. 119 என்பது பெரும்பான்மை தான். பெரும்பான்மை தாண்டி ஒரு இடம் கூடுதலாக இருக்கிறது என்றே கூறலாம். அப்படி இருக்கும்போது தற்போதைய நிலையில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு விஜய்க்கு எந்த சிக்கலும் இருக்காது. தற்போதைய அரசு பெரும்பான்மை நிரூபிக்கும் என்றுதான் அதிகார நமக்கு உறுதியான தகவலாக இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது இதுதான் அதிகபட்சமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பான்மை விஜய் அரசு நிரூபிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே போன்று இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. அதாவது சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக வேட்பாளர் லட்சுமணன் கிட்டத்தட்ட 1,20,407 வாக்குகளை பெற்றார். அவர் பெற்ற அந்த வாக்கு எண்ணிக்கை பொறுத்தவரையிலும் அவர் வெற்றி பெற்றக்கூடிய நிலையில்தான் அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட மனோகர் என்பவர் ஆளுநருக்கு ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் காவல் அதிகாரியாக பணியாற்றிய போது அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அவர் முறைகேடு தவறு செய்து பணி நீக்கம் செய்யப்பட்டது. அவருடைய வேட்புமனுவில் மறைத்திருந்தார். அதனால் அவருடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று புகார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது வரையிலும் அதற்கான எந்த நடவடிக்கையோ அல்லது அவர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது எந்த சிக்கலும் ஏற்படாது. மற்றபடி திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான், சீனிவாச சேதுபதி மட்டும்தான் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாது. 106 அவர்களுக்கு இருக்கிறது. மற்றும் கூட்டணி கட்சிகளாம் சேர்த்து 119 என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கின்றது. அதனால் பெரும்பான்மை நிரூபிப்பதில் சிக்கல் இருக்காது என்று கூறலாம். இதில் இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பெரும்பான்மையும் அதாவது விஜயுடைய கணக்கு 119, 120 என்பது இருந்தது. அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தால் 119 என்பது வந்திருக்கிறது. இது சிக்கல் இல்லை. ஆனால் விஜய் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் அதிக இடங்கள், அதிக அளவிலான ஆதரவுகள் விஜய்க்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாம் அந்த திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சியின் உறுப்பினர் சேர்த்தால் 119 வருகின்றது. அது போக மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படக்கூடியதான் அதிமுக, அதாவது சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக அணி. அவர்கள் வசம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எண்ணிக்கை என்பது உறுதியாகவில்லை. அவர்கள் தரப்பில் தெரிவிக்கும் போது கூறுகிறார்கள் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். மொத்தமாக அவர்களுக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியில் இருக்கிறார்கள் என்றும் மற்ற 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால்
ஏற்கனவே சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார், நாங்கள் தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய்க்கு தான் எங்களுடைய ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி ஒருவேளை அவர்கள் தரப்பு ஆதரவு தெரிவித்து 30 பேர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 30 பேர் ஆதரவு தெரிவித்தால் விஜயை எதிர்பார்க்காத அளவுக்கான அதிக எண்ணிக்கையிலான ஆதரவு அவருக்கு கிடைத்துவிடும். கிட்டத்தட்ட 149 150 இடங்கள் 149 இடங்கள். ஒருவேளை அதிமுகவில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தால் நாளைய தினம் அதிரடியாக 149 இடங்கள் விஜய்க்கு ஆதரவு என்ற எண்ணிக்கை கிடைத்துவிடும். அதிலும் கூடுதலாக மற்றொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்ட காமராஜ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்ட காமராஜ், அவர் ஏற்கனவே முதலில் சில சர்ச்சைகள் எழுந்தது. அதாவது தாவேக்காக ஆதரவு என்று தெரிவித்தார் என்ற ஒரு வீடியோ வெளியானது. அதற்கு பிறகு இல்லை என்று மறுத்தார்கள். ஆளுநரிடம் புகார் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அது போன்ற சர்ச்சைகளையும் கடந்து அவர் இன்று சட்டப்பேரவையில் பேசும்போது தற்போதைய அரசு தொடர நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார். அப்படி என்றால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போது ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு அவர்கள் தரப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. என்றால் தற்போது அவர் அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக கூட செய்தியெல்லாம் வெளியாக இருக்கிறது. அப்படி என்றால் அதோடு சேர்த்து பார்த்தால் 150 என்ற எண்ணிக்கை தமிழக வெற்றி கழகத்துக்கு நாளை கிடைக்கலாம். அதாவது விஜய் பெரும்பான்மை நிரூபிப்பாரா நிரூபிக்க மாட்டாரா, சிக்கல் ஏற்படுமா என்பதெல்லாம் கடந்து அதீத எண்ணிக்கையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தான் நாளை எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. ஆனந்தி.